ஹாய் ஆல், நீங்கள் ஒரு ஹோம் மேக்கராக இருக்கீங்க, இல்லை ஈவினிங் மேலே ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஷனாக இருக்கீங்களா? ஆனால் உங்கள் கரியரை ஐடி ஃபீல்டு சேஞ்ச் பண்ணி லட்சங்களை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையோடு இருக்கீங்களா? இதை பண்ணுறதுக்கு நேரம் ஒரு பெரிய தடையாக இருக்குது அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுக்காக என்ட்ரியில் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். அதுவும் இப்போ மார்னிங் பேட்ச் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணி லைவ் கிளாஸஸ், லைவ் மென்டார்ஷிப், எக்ஸ்போர்ட் செஷன்ஸ் வித் 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டோட உங்கள் வீட்டிலேருந்தே படிக்கலாம், அது உங்கள் ஃப்ளெக்சிபிள் டைமில். ஸோ இன்னும் வெயிட் பண்ணாமல் ஜாயின் என்ட்ரி ஆப் நவ். ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு என்ட்ரி எலிவேட் தமிழ் சேனல். உங்களோட கோடிங் ஸ்கில்ஸ் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக என்ட்ரி எலிவேட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணணுமா? டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதில் ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மில் உங்களை பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ட்ரி டீம்கிலேருந்து உங்களுக்கு கால் பேக் பண்ணுவாங்க. ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் பற்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்டதுக்கு அப்புறமா நீங்கள் கோர்ஸ் வந்து உங்களுக்கு தகுந்த நேரத்தில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீக் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம கான்செப்ட் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர் வந்து எடுத்திருக்கோம். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேரிசன் ஆப்ரேட்டர் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. நீங்கள் அதை பார்த்ததுக்கு அப்புறமா இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். நம்மளோட சேனலில் HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட், ஜெனரிக் வீடியோஸ், இது மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிளேலிஸ்ட்ல இருக்க வீடியோஸ் எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கோடிங் வந்து நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆப்ரேட்டர்ஸ் கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா C++, ஜாவா, இது எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லயுமே காமனா இருக்கக்கூடியது தான். நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்ல இன்னைக்கு எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா அண்ட் கேட் அண்ட் ஆர் கேட், நாட் கேட் இருக்கு. ஸோ இந்த 3 ஆப்ரேட்டர் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நமக்கு வந்து அண்ட் கேட்டுக்கும் ஆர் கேட்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ எந்த கண்டிஷனுக்கு நம்ம அண்ட் யூஸ் பண்ணணும், எந்த கண்டிஷனுக்கு நம்ம ஆர் கேட் யூஸ் பண்ணணுங்கிற கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு நிறைய கண்டிஷன்ஸ் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து 2 கண்டிஷன் எடுத்துக்க போறேன். ஸோ அந்த 2 கண்டிஷனுமே எனக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆனா மட்டும்தான் ஒரு பர்டிகுலர் டாஸ்க் வந்து எனக்கு பெர்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க அண்ட் கேட் வந்து யூஸ் பண்ணலாம். இதுல ஏதாச்சும் ஒரு டாஸ்க் வந்து கிளிக் ஆனாலும் போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஆர் கேட் வந்து யூஸ் பண்ணலாம். நாட் அப்படிங்கிறது ஆப்போசிட் மீனிங். ஸோ இப்போ நாட் ஈக்குவல் டு அந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நம்ம நாட் கேட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த லாஜிக்கலுக்கான டிஃப்ரென்சஸ். இதை யூஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம 2 ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்க்க போறோம். லாஜிக்கல் ஆப்ரேட்டர் பத்தி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம ஒரு 3 ப்ரோக்ராம்ஸ் வந்து எடுத்துக்க போறோம். ஸோ நம்ம யூசர் கிட்ட இருந்து வந்து டைரக்டா வந்து யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் கெட் பண்ண போறோம். ஸோ நம்ம ஒரு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணியிருக்கோம். அது ரெண்டுமே மேட்ச் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து யூ ஆர் ஆத்தரைஸ்டு யூசர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வரணும். ஸோ இப்போ இதுல இருக்கிற கோடிங்ல வந்து பாத்தீங்கன்னா லெட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிட்டு யூசர் ஐடி, பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து 2 வேரியபிள் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா யூசர் ஐடியை கெட் பண்றதுக்கு நான் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா யூசர் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை கெட் பண்ணி ஒரு பர்டிகுலர் வேரியபிள ஸ்டோர் பண்றதுக்கு நம்ம ப்ராம்ப்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்டர் யுவர் யூசர் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் அட்டாச் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பாஸ்வேர்டுக்கும் இதே மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன், பாஸ்வேர்டு அப்படிங்கிறத கெட் பண்றது. ஸோ இதை நான் ரன் பண்ணும்போது நான் என்ன வேல்யூ கொடுக்குறேனோ அந்த வேல்யூ இப்போ எதுல இருக்கும் அப்படின்னா யூசர் ஐடிக்குள்ளேயும் பாஸ்வேர்டுக்குள்ளேயும் இருக்கும். இப்போ நானா ஒரு யூசர் ஐடி வந்து மென்ஷன் பண்ண போறேன். ஸோ U_1 அப்படிங்கிறது என்னோட யூசர் ஐடி, பாஸ்வேர்டு வந்து 3908. இப்போ இந்த 2 கண்டிஷனுமே எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணுங்கிறதுக்காக நான் 2 அண்ட் கேட் வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பேன். இது வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ யூ ஆர் ஆத்தரைஸ்டு யூசர், இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டெக்ஸ்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் அதை ரன் பண்றேன். ஸோ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா ஸோ இதோட அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மறுபடியும் வந்து என்டர் யுவர் யூசர் ஐடி கேட்கும்போது நான் P_1 அப்படிங்கிற இந்த வேல்யூ கொடுத்துருக்கேன். பட் நம்ம யூசர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா U_1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ராங்கான வேல்யூ கொடுக்கும்போது இன்வேலிட் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இது இந்த ப்ரோக்ராம் நம்ம எதுக்காக எடுத்துக்கிட்டோம்னா 2 கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணுங்கிற சுச்சுவேஷன் வரும்போது நம்ம என்ன கேட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அண்ட் கேட் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆனாலும் எனக்கு கரெக்டா வரணும்னா நம்ம வந்து ஆர் கேட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆர் கேட்க்கு நம்ம அடுத்த ப்ரோக்ராம் வந்து என்னங்கிறது பார்க்கலாம்.
ஸோ ஆர் கேட்டுக்கான ப்ரோக்ராம் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆர் கேட்டுக்கு வந்து நான் எலிஜிபிள் ஃபார் எக்ஸாம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ப்ரோக்ராம் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரிசல்ட். நம்ம வந்து மார்க் வந்து மேத்ஸுக்கும், சயின்ஸுக்கும் யூசர் கிட்ட இருந்து கெட் பண்ண போறோம். ஸோ இப்ப இதுல ஒரு கண்டிஷன். ஸோ அந்த பெர்சன் வந்து ஒண்ணு வந்து மேத்ஸ்ல வந்து 80க்கு மேல இருக்கணும். ஆர் இன் கேஸ் வந்து சயின்ஸ்ல வந்து 90க்கு மேல இருக்கணும். இது 2ல எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலும், நமக்கு வந்து எலிஜிபிள் ஃபார் என்ட்ரன்ஸ் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து எனக்கு வரணும். அதே மாதிரி எல்ஸ் பார்ட்ல நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்ப நான் இந்த இடத்துல அவுட்புட்ல பாருங்க. நம்ம குடுத்த இந்த டெக்ஸ்ட் வந்து நமக்கு விசிபிளா இருக்கு. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரிசல்ட். நெக்ஸ்ட் என்டர் யூர் மேத்ஸ் மார்க்க்கு நம்ம 78 குடுத்திருக்கோம். அதே மாதிரி சயின்ஸ் மார்க்குக்கு வந்து நம்ம 98 குடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் குடுத்திருக்கிற மேத்ஸ் மார்க் வந்து பிலோ 80 தான். இங்க கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகல. பட் இந்த இடத்துல எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. ஏன்னா என்னோட சயின்ஸ் மார்க் வந்து நான் 98 குடுத்திருக்கேன். 90 எபோவ்ல இருக்கு. ஸோ ஒரு கண்டிஷன் நாட் சாட்டிஸ்ஃபைட். இன்னொரு கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைடா இருக்கு அப்டின்னா, நமக்கு வந்து எலிஜிபிள் ஃபார் என்ட்ரன்ஸ் அப்டிங்கிற இந்த மெசேஜ் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர் கேட்ல நம்ம பார்க்கக்கூடியது. ஸோ லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நாட் ஈக்குவல் ப்ரோகிராம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, லெட் நம்பர் 1 அப்படின்னு ஒரு நம்பர் 1 எடுத்துக்கிறோம். இது வந்து என்ன ப்ரோகிராம் அப்படின்னா, ஃபைண்ட் த லக்கியஸ்ட் நம்பர் அப்படின்னு. ஸோ நம்ம வந்து நம்பர் 8ங்கிறத அன்லக்கியா இதுல வந்து கன்சிடர் பண்ண போறோம். ஸோ நம்பர் 8 வந்து இருந்தது அப்படின்னா, எனக்கு இங்க அன்லக்கின்னு வரணும். ஸோ நாட் ஈக்குவல் டூ 8 அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ 8 தவிர பேலன்ஸ் எந்த நம்பர் வந்தாலும் நமக்கு வந்து லக்கி அப்படிங்கிறத மென்ஷன் பண்றதுக்காக இந்த ப்ரோகிராம் வந்து குடுத்துருக்கோம். ஸோ ஒரு பர்ட்டிகுலர் ஆப்ஷன் மட்டும் இருக்கக்கூடாதுன்னு நெனைக்கும்போது, நம்ம நாட் ஈக்குவல் கேட் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லாஜிக் யூஸ் பண்றதுக்கு நம்ம நாட் ஈக்குவல் சிம்பல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்ப இத ரன் பண்ணும்போது ஃபைண்ட் மை லக்கி நம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 7 அப்படிங்கிறது குடுத்துருக்கேன். இப்ப எனக்கு வந்து லக்கி அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ அடுத்ததுல வந்து பாருங்க, எகெயின் நீங்க ரன் பண்றீங்க அப்படின்னா, ஸோ இதுல வந்து 8 அப்படின்னு நான் குடுக்குறேன். இதுல வந்து அன்லக்கி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மெசேஜ் குடுத்துருக்கு. ஸோ இந்த 3 லாஜிக்கல் கேட்ஸ் யூஸ் பண்ணி நெறைய ப்ரோகிராம்ஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க வீட்ல. ஸோ உங்களுக்கு கோடிங் ரொம்ப இன்ட்ரஸ்டடா இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம லாஜிக்கல் ஆப்பரேட்டர் பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நாளைக்கு இதே மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு பேசிக் கான்செப்ட்ல நான் உங்கள மீட் பண்றேன். சேனல வந்து நீங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனல்ல அப்பப்ப நாங்க லைவ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு மென்ஷன் ஆகணும்னா, கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மென்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணணுமா? கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. அதுல ஒரு Google ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்ம்ல உங்கள பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணீங்கன்னா, என்ட்ரி டீம்ல இருந்து கால் பேக் பண்ணுவாங்க. தேங்க் யூ.